கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மளை மரண பரியந்தம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நடத்துகிற தேவன் எந்தெந்த வழிகளிலே நம்மளை நடத்துவார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஒரு வழிதாங்க இந்த வனாந்தரமான வழி. இஸ்ரவேல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த வனாந்தரத்தின் பாதையில நடத்தி கொண்டு வர்றாருங்க. 40 ஆண்டுகள் இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, கர்த்தரை தவிர வேற இந்த இடத்துல அவங்க நம்புவதற்கோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைமையோ இயற்கையோ அவர்களுக்கு சாதகமாக இல்லைங்க. ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு சாதகம். எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் அவங்களை நடத்தணும். வேற யாராலையும் அவங்களை கைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பண்டைய நாட்களில பாத்தீங்கன்னா வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டி கிடையாது. அந்த இது பார்ப்பாங்கல்ல, சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்னு பார்க்கறதுக்கு உண்டான அந்த கருவி கூட கிடையாதுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவரை நம்பி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பி வந்த ஜனத்தை எப்படி இந்த வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் நடத்தினாரோ அதே போல அதற்கும் மேலாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றேங்க, இந்த வனாந்தரம் என்பது நாம் தங்குகிற இடம் அல்ல, நாம் இதை கடக்க போகிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் என்னோடு நம்புறீங்க? இது நான் தங்குற இடம் நீங்க நினைச்சீங்கன்னா தான், ஐயோ இந்த இடத்துல நான் எப்படி என்னுடைய வாழ்வை நான் ஜீவிக்க போகிறேன், என்ன நான் எப்படி சர்வே பண்ண போறேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. காரணம் என்னன்னா, நீங்க இந்த இடத்துல தங்குறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு நான் சொல்றேங்க, இது நான் தங்கக்கூடிய இடம் அல்ல. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் தங்குகிற இடம் இது அல்ல. ஆனா ஒண்ணு, இதை நம்ம கடந்துதான் போகணுங்க. இதை கடந்தா மட்டும்தான் இதற்கு அடுத்துதான் நம்ம கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும், கானானை பார்க்க முடியும். இதுல கடக்காம நம்மளால செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, மரண பரியந்தமும் நான் உன் கூட இருந்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அப்பா, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே என் கண்ணு உன்னை கண்டதுனால நீ இந்த வழி இல்லை, நீ எந்த வழியில கடந்து போனாலும் நான் உன் கூட இருப்பேன், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன் என்று கர்த்தர் இன்று திருவுளம் பற்றுகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.